தொடர் மழை காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து 20,255 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், வைகை அணை நீர்வரத்து தொடர்பான விவரங்கள். வைகை ஆற்றில் தற்போது நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலமாகவே ஆண்டிபட்டி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. அரசரடி, மேகமலை, வெள்ளிமலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கேரள மாநில எல்கையை ஒட்டிய மலைப்பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை விட்டு விட்டு பெய்து வந்தது. இதனால் வருசநாடு மூல வைகை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு ஆற்றில் வெள்ள நீர் செல்கிறது. இதனால் ஆற்றில் கரையோரம் யாரும் செல்ல வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது வைகை அணையின் நீர்மட்டமான மொத்த 71 அடியில் தற்போது அணைக்கு நீர்வரத்து வெகுவாக வந்து கொண்டிருப்பதால் விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நிலவரப்படி வைகை ஆற்றில் வினாடிக்கு 20,255 கன அடி தண்ணீர் வருகிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 1,199 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 62.66 அடியாக உள்ளது. அணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அணை விரைவில் எந்த நேரமும் நிரம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வைகை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மேகமலை அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு சுற்றுலா பயணிகள் யாரும் செல்ல வேண்டாம் என அப்பகுதியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மேகமலை வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வைகை ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வருசநாடு முதல் ஆண்டிப்பட்டி வரை உள்ள அனைத்து கிராமங்களில் கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் ஆற்றை கடக்கவோ, குளிக்கவோ, துவைக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வருவாய்த்துறையினர் சார்பாக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.